வெல்கம் பேக் டு 80 சோஷி தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock இருக்கும். ஸோ 5 o'clock நான் எழுந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் தொடச்சி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு வாசல்லாம் பெருக்கிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுட்டு கோலெல்லாம் எப்பவும் போல் நம்ம ரொட்டீனாக என்ன பண்ணுவோமோ அதை தான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இந்த கலசம் வைக்கிற பழக்கம் இதெல்லாம் கிடையாது. அம்மா வீட்லேயுமே அது இது வரைக்கும் கிடையாது எங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கலசம் வைக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை தான். பட் வந்து டைமும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கிடையல. ஏன்னா நம்ம வந்து ஒர்க் போகிறோம் அப்படின்றதுனால டைம் செட் ஆகலை. நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிப்போம். பட் எனக்கு வந்து அது டைமிங் செட் ஆகலை. மேபி நெக்ஸ்ட் இயருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே காலையிலே பண்ணிட்டேன். எப்பவுமே அன்றைக்கி மார்னிங் ஒர்க் போகணும். ஸோ சோஷியத்துக்கும் லஞ்ச்லாம் கட்டணும் அப்படின்றதுனால ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் சாப்பாடெலாம் செஞ்சாச்சு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் மட்டும் ஃபாஸ்டிங் இருந்தேன். ஸோ சாப்பிடலை. விளக்கு ஏற்றிட்டு போவோம் அப்படின்றதுனால எப்போவுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் வந்து நல்லா விளக்குலாம் ஏற்றி சாமி கும்பிடுவேன். அன்றைக்கி வந்து சரி விரதம் இருக்கணும் அப்படின்றதுனால விளக்கு ஏற்றாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு மார்னிங்கே பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு பூஜை மாதிரி பண்ணேன். சாமிக்கு வந்து படையில் ஏதாவது போடணுமேன்றதுனால வடை தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்கு தான் உளுந்து பருப்பு ஊற வச்சு காலையில் ஒரு 1 hour நல்லா ஊற வச்சு வடை செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டேன். அவ்வளோதான். இந்த பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு பால்லாம் காசி எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு கோலம் போட்டு அப்படியே போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்து மற்ற ஒர்க் எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ சைட் பை சைட் லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதம் தான் செஞ்சுருந்தேன். சோஷத்துக்கும் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணோம் அப்படின்றதுனால சாம்பார் வச்சுட்டு ஸோ சிம்பிளான கோலம் தான். வாசல்லையுமே சிம்பிளான கோலம் தான் போட்டு ரொம்ப பெருசாலாம் போடல. மழை சீசன் வேறு. காலையில் பார்த்திங்கன்னா நல்லா வானெல்லாம் மூடிட்டு தான் இருந்துச்சு. ஸோ எப்போ மழை வரும் தெரியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துச்சுன்னா வாசல் ஃபுல்லாகவே தண்ணி வர மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி ஃபுல்லாக அந்த சாரல் தெரிச்சு ஃபுல்லாகவே வீணாகிடும். சிம்பிளாக தான் போட்டேன். எனக்கு வந்து கோலம்லாம் போட தெரியாது. இந்த கோலத்தை பற்றி யாரும் டென்ஷன் ஆகிடாதீங்க. ஏதோ சிம்பிளாக நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று போட்டாச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து காலையில் சாமிக்கு அந்த பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணேன். வேறு பூ வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரல. ஸோ ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால மார்னிங் எதுவும் பூலாம் நான் போடலை. சிம்பிளாக சாமிக்கு விளக்கு மட்டும் ஏற்றினேன். விளக்கு கூட எல்லா விளக்கும் ஏற்றலை. ஒரே ஒரு காமாட்சி விளக்கு மட்டும்தான் ஏற்றிருந்தேன். போட்டு மனசுக்கு திருப்தியாக சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால இது வந்து சும்மா விளக்கேற்றி சாமி மட்டும் கும்பிட்டுட்டேன். விரதம் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா காலையில் வந்து 8 o'clock நான் வந்து ஆஃபீஸ் கிளம்பிடணும். எனக்கு டைம் இல்லைன்றதுனால இது இருக்கும் தான் நான் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு சோஷியத்துக்கு ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணியிருந்தேன். அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு தான் வச்சுருந்தேன். மசாலா ப்ரெட் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் இந்த ரெசிபி ஆட் பண்ணுறேன். லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வரும்போதே பார்த்திங்கன்னா பூலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் எப்பவும் போல் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சு பார்த்திங்கன்னா செம்ம மழை.
தெரியும் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. எப்படா கோயிலுக்கு போகிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். சரி பாப்போம், மழை நின்னா கோவிலுக்கு போவோம், இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தேன். எப்பவும் போல் ஈவினிங் வந்துட்டு திரும்ப வாசல்லாம் கூட்டி கோலம்லாம் போட்டாச்சு. கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பி போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் பூஜை வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். சாரி தான் கட்டியிருந்தேன். மழை வந்து கொஞ்சம் விட்டுருச்சு. சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி தான் இன்றைக்கி கட்டிட்டு போனேன். எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சாரி வந்து எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வரும்போது பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அந்த பூவெல்லாம் சாமிக்கு போட்டுட்டு மனசார எல்லா விளக்கையும் ஏற்றி நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு மழையும் ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம் நானும் சுஷித்தும். சொல்கிற மாதிரி கலசம் வச்சு கும்பிடணுன்னு ஆசை தான். பட் அதுக்கு வந்து நம்ம ஒரு வாட்டி பண்ணால் 3 இயர்ஸ் கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம பிளான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயர் பண்ணோன்னா நம்ம கண்டினியூஸாக நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிளான் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்சால் கண்டிப்பாக அதை நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தான் போயிருந்தேன். இது நல்ல பெரிய கோவில். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அம்மன் கோவில் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் சிவன் கோவில், பெருமாள் எல்லாத்தையுமே இப்போ பக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வாத்து. இந்த கோவிலுக்கு வந்து பின்னாடி வந்து இப்போ ஒரு நல்ல பெரிய குளம் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து வாத்து எப்போவுமே இருக்கும். சோஷித் வந்து கொஞ்ச நேரம் அந்த வாத்து கூட விளையாடிட்டு இருந்தான். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு ஷார்ட்ஸ். அதில் கூட வாத்து கூட விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த கோவிலுக்கு தான் வருவேன் எப்போவுமே நல்ல நாளான. நல்ல பெரிய சாமி. இங்கே சாமி இந்த சாமி இல்லை அப்படின்ற மாதிரி கிடையாது. எல்லா சாமியுமே இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா சாமியுமே இங்கே இருக்கும். நல்லா பெரிய கோவில், மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோவிலை விசிட் பண்ணிவிட்டு போங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். கோவிலுக்கு வந்து சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நிம்மதியாக, மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, சுண்டல் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கோவிலில் பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க. மஞ்சள், குங்குமம், கயிறு, அப்புறம் வந்து வளையல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வளையலை போட்டுக்கலாம். நல்ல நாள் அதுவும் வளையல் கோவிலில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சைஸ் பெரிய சைஸ் தான், என் கைக்கு பெரிய சைஸ் தான். ஸோ இருந்தாலும் நல்ல நாள் அதுவுமா கொடுத்துருக்காங்க இல்லையா, கோவிலில் கொடுத்தது. ஸோ நம்ம இதை வந்து இன்றைக்கி நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து கோவிலுக்கு இதுதான் சும்மா போட்டுட்டு போயிருந்தேன். வீட்டில் எப்பவும் போடுவோம் இல்லையா கண்ணாடி வளையல், ஸோ அதுதான் போட்டுட்டு போயிருந்தேன். ஸோ 2 செட்டு வளையல், இதுவுமே கோவிலில் கொடுத்தது, இதுவுமே கோவிலில் கொடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆடிப்புறம் போச்சு இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து இந்த வளையல் கொடுத்துருந்தாங்க. ஆடிப்புறம் டைமில் இந்த வளையல் கொடுத்துருந்தாங்க. இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் பார்த்திங்கன்னா மெரூன் கலரு. இது வந்து இப்போ கொடுத்துருந்தாங்க, இப்போ கோவிலுக்கு போய்ட்டு வந்தோம் இல்லையா, ஸோ இந்த டைமில் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான், என் கைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வளையல் ஒரு வளையல் தான் போட போகிறோம், ஏன்னா இது ரொம்ப பெருசு. ஒரு வளையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இது 2 வளையல், ஏன்னா இது வந்து போட்டால் அது வெளில வராது இல்லையா, ஸோ அதனால் இது 2 வளையல் போட்டுப்போம். பாருங்கள், கோவிலில் கொடுக்குற வளையல் வந்து போட்டுக்கணும், கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்தாங்க. ஒரு 2 டேஸ்க்கு அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு நாளாவது நம்ம கையில் போட்டிருப்போம். என்னோடய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த வளையல் வந்து முன்னாடி பின்னாடி வந்து போகுது. சரி ஓகே, இன்றைக்கி ஒரு நைட்டு தானே போட்டுப்போம், ஓகேவா? அவ்வளோதான், போட்டுட்டேன். சார் இருக்கிறேன். சரி, இன்றைக்கி ஒரு நைட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த vlog வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுவோம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இப்படி தான் நடந்தது. நான் வந்து கலசெல்லாம் வைக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அம்மா வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி நோம்புக்கு கலசம் வச்சுலாம் கும்பிட மாட்டாங்க, மாமியாரோட சைடில் அப்படி. ஸோ அதனால் நானுமே கலசெல்லாம் எதுவும் வைக்கல. சும்மா சிம்பிளாக வடையோட காலையில் வடை மட்டும் செஞ்சு சாமிக்கு படைச்சாச்சு, அவ்வளோதான். எப்பவுமே கோவிலுக்கு போன வருஷமாக கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன், அந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் வரலட்சுமி நோம்புக்கு நம்ம கலசம் வச்சா தொடர்ந்து வைக்கணும் அப்படின்ற எனக்கு வந்து அந்த ஆசை இருக்குது தான், கலசம் வைக்கணுன்ற ஆசை இருக்குது. மேபி நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம ட்ரை பண்ணணும், பார்ப்போம். ஒன்ஸ் நம்ம கலசம் வச்சிட்டோம்னா அட்லீஸ்ட் 3 வருஷமாவது நம்ம தொடர்ந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அதனாலேயே நான் வந்து கலசம் வைக்கிறதுக்கு யோசனை பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒர்க்லாம் போகிறோம் இல்லையா, ஸோ வேலைக்கு போகிறதுனால நம்மளுக்கு எப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்றது டவுட்லேயே வந்து நான் சரி வைக்கல. வச்சா 3 வருஷமும் தொடர்ந்து வைக்க முடியுமோ என்னவோ அப்படின்றதுனால வைக்கல. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம பார்ப்போம். நீங்கள் எப்படி வரலட்சுமிக்கு வீட்டில் கலசம் வைக்காதவங்க எப்படிலாம் கும்பிட்டீங்க, எப்படிலாம் அன்றைக்கி நாள் போச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த vlog எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். சோஷியல் பாய் சொல்லு. வளையல் எல்லாத்தையும் கையில் போட்டு உட்காந்துருக்காரு இவர் தோற. இங்கே பாருங்கள், பாய் சொல்லு. பாய் பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காதீங்க. பாய் பாய்.